பற்றிவாம் நம சிவாய. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே நாம் இன்று கந்தபுராணத்தை 108வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடி அமைக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும், பரம்பொருளே வடிவமாக இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய திரு முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். சென்ற அமர்விலே திரு குமராபுரி படலம் என்று சொல்லக்கூடிய அந்த படலத்தை நாம் தொடக்கினோம். அப்போது நாம் பார்க்கும் பொழுது மன்னி நதிக்கரையில் தங்குறார். அங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இங்கே நிறைந்த சோலைகள் எல்லாம் இருக்கிறது. அதுவும் என்ன பூ அங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னோம், தோன்றி மலர், காந்தல் மலரெல்லாம் இங்கே நிறைய அழகாக இருக்குது. அதனால் இந்த பகுதியில் நாம் தங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் சரி அப்படியே இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதச்சன் ஆகிய விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இங்கே உடனே ஒரு எல்லாரும் தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே வானலோகத்தில் ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கே தங்கியிருந்தாங்க. இப்போது காவிரி ஆற்றினுடைய துணை நதி ஆகிய மன்னி நதிக்கரையில் ஒரு நகரத்தை உருவாக்க சொல்கிறாரு. அந்த அளவிலே நாம் சிந்தித்தோம். உடனே விஸ்வகர்மா என்ன பண்ணுறாரு, உடனே நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்கினார். அந்த நகரத்தை முருகப்பெருமான் பார்க்குறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நகரம், நாம் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய தேரை விட்டு கீழே இறங்கி அந்த நகரத்திற்கு செல்லுகின்றார். தேவதச்சன் வேண்டார், ஐயா உங்களுக்கு ஏற்றவாறு நான் நகரத்தை உருவாக்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு இந்த நகரம் உருவாக்கும் பொழுதே யாரெல்லாம் முருகப்பெருமான் கூட வந்திருக்கின்றார்களோ எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான தங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரூமு, நாம் எங்கேயாவது ஒரு கும்பாபிஷேகம் கல்யாணம்னு போனோம்னா நம்ம தங்கறதுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஐயா தங்கறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு, படுக்கிறதுக்கு ஒரு இடம், குளிக்கிறதுக்கு வசதியோட ஒரு இடம் தருவாங்க. இது அது மாதிரி கிடையாது. ஒன்றுக்கு ஒரு நாள் தான் தங்குறாங்க அப்படின்னாலும் தேவதச்சன் தான் கையில் இருக்கிறாருல்ல, அவர் என்ன பண்ணுவார், எல்லா வசதியோட டக்கு 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 டக்குன்னு உருவாயிடுவார். அப்போது ஒவ்வொருத்தருங்களுக்கும் அங்கே தங்கறது அப்படின்னா பின்னால் நீர்நிலைகள் சோலைகள் எல்லாம் சூழ்ந்துருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அவங்கவுங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஆலயத்திற்கு செல்லுகின்றார். அவன் தேவதச்சனை பார்த்து முருகப்பெருமான் சொல்கிறாரு, நான் விரும்பி தங்குவதற்கு ஏற்றவாறு இந்த நகரினை நீ அமைத்திருக்கின்றாய், இது நான் தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி, நான் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்து விட்டு முருகப்பெருமான் அப்படியே உள்ளே வரார். இப்போது போன ஞாயிற்றுக்கிழமை முந்தா நாள் ஒரு குடமுழுக்கு நடத்தினேன். அதில் ஒரு சாமி பிரதிஷ்டை பண்ணுறோம். யாரும் காலபைரவரை பிரதிஷ்டை பண்ணுறோம். இந்த பிரதிஷ்டை பண்ணால் குடமுழுக்கு பண்ண உடனே அவருக்கு ஊரை அறிமுகப்படுத்தி வைப்பது அந்த ஆச்சாரியர்களுடைய குருமார்களுடைய கடமை. அப்போ அவர் என்னதான் அவருக்கு உலகமே தெரிந்திருந்தாலும் அவரிடம் இந்த நகரை ஒப்படைக்கும் பொழுது இந்த ஊரினுடைய பேர் என்ன, உங்களுக்கு இந்த ஊரில் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க,
இந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த ஊரினுடைய நன்மை தீமைகள் என்ன, தாங்கள் எவ்வாறு இந்த ஊருக்கு அருள் புரிய வேண்டும், இதெல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த சாமிக்கு சொல்லணும். நாம் ஏதோ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துனாங்க, குடத்தை தூக்கி போய் தண்ணி ஊற்றுனாங்க அப்படின்றது கிடையாது. குடமுழுக்கு செய்யும்போது இதெல்லாம் நாம் செய்யணும். சாமிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். சின்ன குழந்தையிலிருந்து, சிறுவர்கள்லேருந்து, கன்னி பெண்கள்லேருந்து, திருமணமானவர்கள்லேருந்து, திருமணமாகி கணவனை பிரிந்தவர்கள், மனைவியை பிரிந்தவர்கள், வயதானவர்கள், துறவியர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு. அந்த மாதிரி இங்கே சாமி முருகப்பெருமான் அந்த ஊரில் எழுந்தருளுகின்றார். முருகப்பெருமானுக்கு தெரியும் இந்த இடம்லாம் என்னான்னு. இருந்தாலும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டியது யார் தங்க வைக்கிறாங்களோ அவர்களுடைய கடமை. கோயிலில் யார் தங்க வைக்கிறது? ஆச்சாரியார்கள், குருமார்கள். வேள்வி செய்து 1 காலம், 2 காலம், 3 காலம், 4 காலம், 5 காலம், 6 காலம், இப்படி பல காலங்கள் யாகம் வளர்த்தி சாமியினுடைய வலிமையை ஏற்றி அங்கே தங்க வச்சு அவருக்கு சொல்லணும். இப்போ நம்ம காராமணி குப்பத்து முருகப்பெருமான் உள்ள சிரிச்சின்னு சந்தோஷமாக இருப்பார். வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி அருள் கொடுக்குறாருப்பார். அவருக்கு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? உங்களுக்கு இந்த இடத்துல சுப்பிரமணியர்னு பேர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன தகுதியில் என்ன பேரில் நாம் இங்கே நிலை நிறுத்துகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். உங்களுக்கு இங்கே கிளர்க்காக போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கிளர்க்கு வேலை செய்யணும். இங்கே உங்களுக்கு சூப்பரிண்டென்ட் வேலை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சூப்பரிண்டென்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு இங்கே பதவி பேர் சூப்பரிண்டென்ட்டு அப்படின்னா அந்த பணியை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு சிவசுப்பிரமணியர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஊர் பேர் என்ன? காராமணி குப்பம் அப்படின்னு பேர். தாங்கள் இருந்து அருள் புரியக்கூடிய இந்த ஊருக்கு பேர் என்னது? காராமணி குப்பம் அப்படின்னு சாமிக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. ஐயா, நீங்கள் இப்போ நீங்கள் இந்த நகரம் உருவாக்கி சொல்லியிருக்கிறீங்களே, இந்த நகரம் பேர் என்ன என்றால் திருச்செய்ஞலூர். நான் ஒரு திருச்செய்ஞலூர், திருச்செய்நல்லூர். எங்கெங்கெல்லாம் நல்லூர்னு இருக்குதோ அங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சிவபெருமான் அந்த ஊரில் கோயில் கொண்டு இருந்தால் அந்த ஊருக்கு பேர் நல்ல ஊர். அதனால் அதுக்கு பேர் நல்லூர்னு பேர். அப்போ சிவபெருமான் கோயில் கொண்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நல்லூரான்னு கேட்டிங்கன்னா, சிவனே வடிவமாக உதித்திருக்கின்ற முருகப்பெருமான் தங்கி இருந்தாலும் அந்த ஊருக்கு நல்லூர்னு சொல்லலாம். என்ன நல்லூர்? நல்லூர்னா சிவபெருமான் கோயில்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ முருகப்பெருமான் இருக்கிறதுக்கு நல்லூர்னா சிவன் கோயில் ஆகிடும்ல. அப்போ அதுக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சேய் நல்லூர். அவர் அப்பா, இவர் சேய், தாயி சேய். சேய்னா பிள்ளை, பிள்ளையினுடைய நல்லூர் இது. அந்த ஊருக்கு பேர் இன்னைக்கும் திருச்செய்ஞலூர் அப்படின்னு இருக்குது. அங்கே சிவாலயமும் இருக்கு. நல்லூர்னு இருக்கிறதுனால சிவாலயம் இருக்கும். சேயின்னு வந்ததுனால முருகன் ஆலயம் இருக்கு. ஏன்னா அவர் தான் அங்கே தான் தங்குறார். இதில் ஒரு பேர் ஒன்று வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரன், பிரம்மன், திருமால் ஆகியோர் எல்லாம் துதிக்க அவர் என்ன பண்ணுறார்? தம்பியர் சூழ வீரவாகு தம்பியர்கள் 109 பேர், அதில் 9 வீரவாகு, இவங்கெல்லாம் சூழ அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்கள அனுப்பிட்டு முருகப்பெருமான் தன்னுடைய இடத்திலே அமருகின்றார். அந்த சிம்மாசனத்தில் அமருகின்றார். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் குமராபுரின்னு பேர். நாம் அந்த படலத்துக்கு பேர் என்ன சொன்னோம்? குமராபுரி படலம்னு சொன்னோம்.
குமரன் என்றால் முருகன். முருகன் வீற்றிருக்கக்கூடிய ஊருக்கு குமராபுரி என்று பெயர். முருகப்பெருமானை இங்கே அமர்த்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தொன்னிலை இருக்கை. அவரவர்களுக்காக விஸ்வகர்மா என்னென்ன இருக்கைகள் ஏற்படுத்தியிருக்கின்றார்களோ அந்தந்த இருக்கைக்கு அவங்கவுங்க போய் தங்குறாங்க. இப்படி எல்லாரும் முருகப்பெருமான் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு 109 வீரர்கள் அங்கங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்கள அங்கங்கே தங்க வச்சுட்டு இப்போ சாமி கோயில் அமர்ந்திருக்கின்றார். இப்போ கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இதெல்லாம் அப்படியே தங்கின்னு இருக்கட்டும். அப்படியே ஒரு ரூமாக வராங்க. என்னப்பா சாப்பிட்டாச்சா? வீரவாகு தேவர்கள் 9 பேர் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்கய்யா. சந்தோஷமாக இடம் நல்லா இருக்கா? தங்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்படியே பார்த்துனே வரோம். பார்த்துன்னு வரும் பொழுது இந்திரன், வானவர்களுக்கெல்லாம் அரசனாகிய இந்திரன் தங்குவதற்கும் தேவதச்சன் ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். இந்திரன் ஏதோ சாதாரண ஆளுன்னு நினைக்கக்கூடாது. அவன் யாரு? தேவர்களுக்கெல்லாம் அரசன். அவன் தங்கறதுக்கும் தேவதச்சன் ஒரு அரண்மனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். முருகனுக்கு கோயில் ஏற்படுத்தி மாதிரி என்ன பண்ணுறான், அவனுக்கு அரண்மனை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். இப்போ கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, நேராக அரண்மனைக்கு எடுத்து போகிறாரு கேமராவை. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்றார். பெரியவங்க நாமெல்லாம் என்ன பண்ணு கிடப்போம், சில மனத்தாங்கல்களுக்காக சண்டை போட்டு கிடப்போம். சில சின்ன பிள்ளைகளுடைய பிரச்சனையை நாம் எடுத்துக்குவோம். அம்மா அந்த பொண்ணு இல்லைம்மா என்னை அடிச்சிட்டாம்மா அப்படின்னும். யார் அவ இந்த வாரன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரும் நேராக. ஏன்டி என் பொண்ணு அடிச்சா அப்படின்னா, நான் ஒன்றும் அடிக்கல, அவள் தான் என்ன அடிச்சா. தபார் இல்லைம்மா அவள் தான் என்ன அடிச்சா அப்படி மாற்றி மாற்றி இந்த அம்மா என்ன பொண்ணு, அந்த பொண்ணு இந்த புள்ள பேரில் இருக்கிற பாசத்தை அந்த புள்ளை அடிச்சிடும். அது கத்தின்னு போய் அவங்க அம்மாவை கூட்டுன்னு வரும். ஏம்மா என்னை இந்த பொண்ணு அவனோட அம்மா என்னை அடிச்சிட்டாங்கன்னு. அது நான் நீ எப்படி என் பொண்ணு மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், இந்த அம்மாவை சண்டை போடும். அது நேராக வரும், இந்த அம்மா சிண்டை பிடிச்சி இழுத்து பலான்னு 2 விட்டுரும். இது அம்மா என்ன பண்ணும், என் மேலே நீ கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லணும். ஏங்க அவள் என் மேலே கை வச்சிட்டா, அவள் உன் மேலே கை வச்சிட்டாளா தேவாரம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், நேராக போய் அந்த பொம்மநாட்டு சிண்டை பிடிச்சி இத்தா 2 அரை விட்டுருவான். அவள் அவங்க வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவான், நீ எப்படிறா ஏன் பொண்டாட்டி அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் வருவான், போச்சுவான் நம்பிச்சுவாய. அவன் என்ன பண்ணுவான், நேராக அங்காளி பங்காளி எல்லாம் கூட்டின்னு வருவான். இவன் அவன் பொண்டாட்டி மேலே கை வச்சு அடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈத்து போட்டு சாத்தணுன்னா இவன் அங்காளி பங்காளி எல்லாம் இல்லை நேராக வருவான். நேராக அவனும் பங்காளி எல்லாம் அட்டி வெட்டு குத்து எல்லாம் தாறுமாறாக நடந்துன்னு இருக்கும். ஊர் பெரியவர் வருவார், என்னடா சண்டை அப்படின்னு கேட்டான். ஒன்று அப்படியே விசாரிச்சுனே வந்தாங்க. கடைசியில் இந்த பொண்ணு இந்த பொண்ணு என் பொண்ணு அடிச்சிடுச்சு, நான் கேட்டேன், அவன் இல்லைன்னு போய் சொல்ல, அதனால் 2 தட்டு தட்டினா, அதனால தான். எங்கே இருக்குது அந்த பொண்ணு? அந்த 2 பசங்களும் விளையாடினு ஊரே கலாபாரத்தில் கிடக்கும். அந்த 2 பசங்களும் என்ன பண்ணின்னு இருக்கோம், விளையாடின்னு இருக்கும். மறுபடியும் ஒன்றா விளையாடின்னு இருக்கும். யார் அடிச்சிக்கினாங்க? இவங்களா 2 விளையாடின்னு இதுவா அடிச்சிக்கினாங்க சொல்கிறாங்க. இல்லைங்க என் பொண்ணு அழுதுந்தாங்க வந்தது. அடப்பாமா, சின்ன பிள்ளைங்க விஷயத்துக்கெல்லாம் போய் இந்த மாதிரி அதான் ஊரே பிரச்சனையில் கடந்தா கூட இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு கேட்டினா பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அது வேலையை பார்க்கும். அந்த மாதிரி இங்கே முருகப்பெருமான் எதுக்கு வந்திருக்கிறார்? இப்போ தாரகாசுரனை கொன்னாச்சு. இன்னும் பெரியவன் ஒருத்தவங்கிறான், சூரபத்மன்கிறான். அவனை கொன்று யாரை மீட்கணும்? தேவர்களை மீட்கணும். அதானே, அதுக்காக தானே முருகர் வந்துக்கிறாரு. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் என்ன பண்ணுறான்றது தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். எங்கள் மிஸ்ஸஸ் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போங்கன்னு சொல்லிச்சு. நான் இட்டுன்னு போனேன் தான். இட்டும் போய் வரிசையில் உட்கார வச்சேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும்னாங்க. நாம் இந்த ராத்திரெல்லாம் கண்ணு மூச்சின்னு கிடக்கிறதுனால உட்காந்து உடனே தூக்கம் வந்துடும் எனக்கு. சரி 1/2 மணி நேரம் இருக்குது தானே, சும்மா எதுக்கு வெட்டியாக உட்காந்து கிடக்குது, நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஒரு தூக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம்னு வச்சுக்கா. எங்கள் வீட்டம்மா என்ன பண்ணோம் பத்தியா, அவன் வழியில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கிடக்கிறான், இவர் மட்டும் நிம்மதியாக தூங்குறாரு பாரு. எழுப்பி
நான் வழி பட்டுன்னு கிடக்குறேன், உனக்கு வந்து தூக்கம் கிடக்குதா, உனக்கு முக்கியமாக போச்சா உனக்கு அப்படின்னு கேட்பான். சரிம்மா, சரி நான் கண்ணு முழிச்சிருந்தா உனக்கு வழி நல்லா போயிடுமா? இல்லை. சரி, அதனால் சரி ஒரு அரை மணி நேரம் இருக்குதுன்றதுக்காக தான் லேசாக தூங்கிட்டேன், நாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏதோ அங்கங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையை விட்டு கிடாச்சிட்டு நம்ம சுகத்தை நாம் தேடுறோம். அந்த மாதிரி இங்கே இந்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவனுடைய மகனை சிறைப்பிடித்தவன் தாரகாசுரன். அந்த தாரகாசுரனை முருகப்பெருமான் கொன்னுட்டார். தாரகாசுரனை மட்டும் கொல்லலை, அவன் தங்கி மாய வேலைகள் புரிந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருந்தான் பாரு, அந்த மலையையும் பொடி பொடி ஆகிட்டார். அதனால இந்திரன் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். இங்கே எல்லா வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டான். தாரகாசுரன் ஜெயிச்ச உடனே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறான். ஆடுறான், பாடுறான், கூத்தாடுறான், எல்லாம் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் தேவதட்சன் என்ன பண்ணிட்டாரு, நல்லா ஒரு பெரிய அரண்மனை வேற ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. உள்ளே போய் பார்த்த உடனே அப்படியே தேவலாவுமே இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போய் அரியணையில் உட்கார்ந்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்திராணி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார். ஆனால் இந்திராணி ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்திராணி ஜெயிலில் இருக்கிறாங்க. ஏன்னா தாரகாசுரனை தான் கொண்டு இருக்கிறாங்களே தவிர என்ன தேவர்களை மீட்கலை. ஆனால் அந்த அரண்மனையை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துடுச்சு, மனைவி ஞாபகம் வந்துடுச்சு. அதுவும் எல்லா துக்கத்தையும் மறந்துட்டான். உவகையால் நிறைந்த நெஞ்சனன் மகிழ்ச்சி ஆனந்த வெள்ளத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி அவன் என்ன பண்ணான், எல்லா துக்கங்களையும் மறந்து சந்தோஷமா இருக்கிறான். காவல் தெய்வங்கள் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கும். நம்முடைய குல தெய்வங்கள் நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணோம், பாதுகாத்து கொண்டே இருக்கும், நம்மளை பார்த்துக்கினே இருக்கும். நம்முடைய வளர்ச்சி நம்முடைய குலதெய்வத்துக்கு முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வளர்ச்சி நம்முடைய குலதெய்வத்துக்கு முக்கியம். அது என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா, இவன் என்ன வணங்குறவன், நான் இவனை வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயை போல நம்முடைய குலதெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கும். அதனால தான் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் போய் அதுக்கு ஒரு பொங்கலை போட்டு கும்பிட்டு வரணும். அதெல்லாம் நாம் எதுவும் செய்யறது கிடையாது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் தான் மதம் மாறிட்டேனே, எனக்கு குலதெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் மதம் மாறினாலும், சாமியே இல்லைன்னு சொன்னாலும், வான் குலதெய்வம் தான். அது என்னைக்கும் மாறாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தெய்வத்தை நம்பி, அம்மா என் குடும்பத்தெல்லாம் நீதாம்மா பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு அதுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் இறந்துட்டா கூட அது என்ன பண்ணுன்னு தெரியுமா, என் மகனை பார்க்கும். சிவஞானம் என்கிட்ட ஒப்படைச்சிக்கிறான் அவன் பிள்ளைய, நான் தான் பார்த்துக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கும். அதுதான் குலதெய்வம். என் மகன் என்ன சொல்லுவான், எனக்கு குலதெய்வமும் வேணாம், எந்த தெய்வமும் வேணாம், சாமியே கிடையாது, நீ அந்த உன்னை நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். அம்மா சாப்பாடு ஊட்டும்போது குழந்தை சொல்லும், எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு இது பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி பிள்ளை சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு அம்மா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. பிடிக்காட்டி பரவாயில்ல, இங்கே வா, நீ சாப்பிடாட்டி பரவாயில்ல, கோச்சிக்கின்னு தானே, நீ மண்ணு கோச்சிக்கோ, நான் சாப்பாடு விட்டுறேன், சாப்பிட்டு கோச்சிக்கோ. எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். நீ கோச்சிக்கு தந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, கோச்சிக்கோ, ஆனால் என்ன பண்ணணும், சாப்பிட்டு கோச்சிக்கோ. அந்த மாதிரி தான் நம்முடைய குலதெய்வங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம் அறியாமையினால் நம்முடைய குலதெய்வத்தை இழந்தாலும் விட்டு விட்டாலும் அது நம்மை விடாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, அவன் வரான், அவன் இன்னும் தாறுமாறாக இது பண்ணுறான் அப்படின்னா, சில நேரத்தில் அந்த குலதெய்வமே மனசை விட்டுடும். என்னடா இது, எவ்வளவோ நாம் இந்த புள்ள நல்லா இருக்கணும் நாம் முயற்சி பண்ணுறோம், இது திருந்தவே மாட்டேங்குதுலே, கடைசியில் என்ன பண்ணோம், அதை விட்டுடும்.
அந்த மாதிரி தான் வேற்று சமய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த ஐநா கோயில் சுற்றினேன், எனக்கு ஒன்றும் வரல, அதனால் நான் இயேசு கோயிலுக்கு போயிட்டேன். இயேசு கோயிலுக்கு போயிட்டுனா அங்கே அப்படியே வாரி கொடுத்துருவாரா? இல்லை அல்லா கோயிலுக்கு போனால் அல்லா வாரி கொடுத்துருவாரா? யாரா இருந்தாலும் நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரிதான், உனக்கு கடைசியாக நிற்கிறது பரம்பொருள். பரம்பொருள் யாரு? சிவபெருமான். அவரை மையமாக வைத்துத்தான் நீ எந்த சமயத்துக்கு போனாலும் அந்த சாமியை கும்பிட்டானும். அவனுங்க சொல்ல மாட்டானுங்க, எந்த சமயத்துக்கு போனாலும் அவனுங்க சொல்ல மாட்டானுங்க. ஏன்னு கேட்டினா அவங்களுக்கு பிஸ்னஸ், அது வியாபாரம் போயிடும். பரம்பொருள் தான் எல்லாத்துக்கும் ஆணி வேறாக இருப்பது பரம்பொருள். அதனால் நீ செஞ்ச பாவம் வாங்கூட தான் வரும், நீ குலதெய்வத்தை கும்பிடாத பாவமும் வாங்கூட தான் வரும். நீ எந்த சமயத்துக்கு போனாலும் அது விடாது. எல்லாம் பேசிக்காக அவங்கவுங்க குலதெய்வத்தை அவர்கள் கும்பிட வேண்டும். அந்த மாதிரி இவன் யார்? இந்திரன். இந்த அசுரனுக்கு பயந்து கொண்டு பெரிய புராணம், நம்முடைய ஞானசம்பந்தர் புராணம் சொல்லும்போது இதெல்லாம் விரிவாக சொன்னேன் நான். இந்திரன் அசுரனுக்கு பயந்து கொண்டு சீர்காழியில் போயிட்டு பதுங்கினான். பதுங்கின்னு சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்றான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு நிறைய நகைலாம் இருக்குல்ல, தவம் செய்ய போகிறவன் நகை நட்டோடைய போய் தவம் செய்வான், அது இருக்கக்கூடாதுன்றதுனால அவன் என்ன பண்ணுறான், ஒரு காவல் தெய்வத்துக்கிட்ட கொடுக்குறான். இது என் பொண்டாட்டி நகை, இது ஏன் நகை, இதெல்லாம் நீ என்ன பண்ண வச்சிரு, இப்போ நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் இந்த இக்கட்டெல்லாம் நீங்கி வரும்பொழுது இது என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். இப்போ முருகப்பெருமானுடைய திருவருளாலே இவன் என்ன பண்ணுறான், இப்போ சந்தோஷமாக ஆடி பாடின்னு இருக்கானா, இதை பார்க்குது அந்த அம்மா, வனதேவதை அம்மா பார்க்குறாங்க. இந்திரன் இப்போ சந்தோஷமாகறான், இப்போ நாம் என்ன பண்ணலாம், அந்த நகையெல்லாம் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கின்னு வருது. தூக்கியாந்து அரண்மனையில், அவனுடைய அரண்மனையில் வந்து, ஐயா இந்தாங்க, இவ்வளோ நாளாக இந்த நகையை வச்சு நான் லோல் பட்டு கிடக்கிறேன், ஏன்னா இந்த பொருள் பாதுகாக்கிறதுன்றது பெரிய விஷயம். சம்பாதிக்கிறது அவன் சம்பாதிச்சிருவான், ஆனால் இதை வச்சிருன்னு சொல்லிட்டு போன பிற்பாடு நமக்கு தூக்கம் போயிடும். எவனா தூக்கிட்டானா நாம் முதல்ல வைக்கணும். அதனால் அந்த பாதுகாக்கிற விஷயந்தான் பெரிய விஷயம். அதனால் இவ்வளோ நாளாக பாதுகாத்தது என்ன முடியும், முடிஞ்சு போச்சு, இதன் மேல் நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருது. இவனுடைய நகைகள், அவனுடைய மனைவி நகைகள், நிறைய ஆடைகள், அணிகலன்கள் எல்லாம் அது உள்ள இருக்கு. ஐயா தேவலோகத்துக்கெல்லாம் அரசனாகிய இந்திர பெருமானே, ஏன்னா இவன் இந்த வனதேவதையிட்ட இந்த பொருளை கொடுத்து 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, பல 1000 ஆண்டுகள் ஆகிறது. ஏன்னா அசுரன் அவ்வளோ நாளாக ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்கிறான், இவன் பதுங்கி பதுங்கி வாழ்ந்துன்னுக்கிறான். வெளியே வந்தானா தாரகாசுரம் போட்டு தள்ளுறான். அதனால் வெளியில் வராமல் பயந்து பயந்து இருந்து இப்போ தேவலோகத்தை போய் சிவபெருமானை அடைக்கலமாகி அவனுடைய திருவுருளால் வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்போ வந்து இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா, ஐயா நீங்கள் ஏற்கனவே சிரபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி நகரத்தில் தவம் இருக்கும் பொழுது என்கிட்ட கொடுத்த நகைகள் இவைகளெல்லாம், இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு அருமையான செய்தி வருது. தேவர்களில் இந்திரன் மூத்தவனா திருமால் மூத்தவரா அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு இங்கே வருது. நேமி என்றால் சக்கரம், சக்கரம் அண்ணாருக்கு சக்கரம் அணிந்திருக்கக்கூடிய திருமாலுக்கு முன் பிறந்தவன் இந்திரன். இப்போ வயசு பிரகாரம் திருமாலை விட இந்திரன் வயசு அதிகமானவர் அப்படின்ற செய்தி நமக்கு இங்கே கிடைக்குது. அந்த முடிச்ச அவிழ்க்கிறதுக்கு கூட அழகான ஒரு கற்பனையை வைக்கிறார். அப்படியே அழகா தாமரை மலர்வதை போல அந்த முடிச்ச பிரித்து பார்க்குறார். அதை பார்த்தோன்னே அங்கே இந்திராணியினுடைய நகையெல்லாம் பார்க்குறார். இந்திராணி நகையை பார்த்த உடனே இந்திராணி அந்த நகையை போட்டுன்னு வரும்பொழுது எவ்வளோ அழகாக இருந்தா பாரு, அந்த கோலம் அப்படியே தெரியுது.
இப்போ நான் சொல்லும் பொழுது என் கண்ணுக்கு முன்னாடி யாருடைய வடிவம் தெரியுதுன்னு கேட்டினா என் பொண்டாட்டி வடிவம் தெரியுது. கல்யாணத்து அன்னைக்கு என் பொண்டாட்டி அழகான நகையெல்லாம் மாட்டிக்கின்னு அப்படியே கையில் ஒரு மாலையை போட்டுன்னு கையில் ஒரு செண்டை பிடிச்சின்னு அப்படி நடந்து வர்றாங்க. இந்த நகையை பார்த்த உடனே எனக்கு அந்த கோலம் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி இந்திரனுக்கு அந்த நகையை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? இந்த நகையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி நினைவுக்கு வர்றாங்க. மனைவி இப்போ எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருக்கிறாங்க. அது மீட்டாச்சா இல்லையா என்னன்றதெல்லாம் கதையில் போக போக தான் தெரியும். அப்படி இந்திராணி ஞாபகத்துக்கு வந்த உடனே ஒரு டூயிட் சாங். எப்படி அவங்க 2 பேரும் சோலையில் ஆடிக்கின்னு பாடிக்கின்னு சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த நகையை மாட்டிக்கின்னு தானே நாம் அந்த இடத்துல நடந்துன்னு போனோம். இந்த நகையை மாட்டின்னு இருக்கும்போது தானே அந்த பூவை பறித்து வாங்கிட்ட கொடுத்தேன். என்னென்னமோ அவருக்கு நினைவுக்கு வருது. அந்த நினைவெல்லாம் வந்து இன்பம் துய்த்தான். அதில் ஒரு மகிழ்ச்சி, தானாக சிரிச்சுக்கிறான், சந்தோஷப்பட்டுக்கிறான். ஏன்னா எல்லாம் ஃப்ளாஷ்பேக். அழகான இந்திராணியினுடைய அந்த மார்பு அணிகலன்களை எல்லாம் பார்க்குறான். அது ஒரு புதுசாக ஒரு கற்பனையை அங்கே சொல்லியிருக்கிறார். பெண்களின் மார்புக்கு அவங்கவுங்க புது புது கற்பனையை சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, யானையினுடைய கொம்பு சொல்கிறார். நம்ம கேரளாவுக்கு யானையை பார்க்குறோன்னா சின்ன அந்த கொம்பு வச்சு அந்த வாயில் சின்னதாக 2 கொம்பு இருக்கும். அந்த கொம்புக்கு என்ன பண்ணுவோம், அழகாக பூனெல்லாம் கட்டி அணிகலன்கள்லாம் அணிந்து அந்த பட்டத்து யானை வரும் அப்படின்னு ஒரு புது கற்பனையை, நாம் புது கற்பனை இல்லை, பழைய கற்பனை தான், வேற யாரும் பயன்படுத்தாத ஒரு கற்பனையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ அந்த ஞாபகம் வந்த உடனே இவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டோன்னா, காதல் நோய் வந்துடுச்சு. காதல் நோய்னா பசலை நோய். இந்த காதல் நோய் வந்துடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. சினிமாவிலலாம் பார்ப்பாங்க, நாம் நிறைய பார்ப்போம். அவன் திடீர்னு வருவான், அவனுடைய தலைவி ஞாபகம் வந்துடும், அவன் தலைவி கூட டூயிட் பாடுவான். திடீர்னு பார்த்தா தலைவியை கட்டி பிடிப்பான். கட்டி பிடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன்னு சொல்ல, சரி உரா என்ன போய் கட்டி பிடிச்சினுக்கிற அப்படின்னா வேலைக்காரனாக இருப்பான் அவன். காரணம் என்னன்னு கேட்டால் அதான் காதல் நோயின்னு பேர். அந்த மாதிரி இப்போது தலைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்திரனுக்கு தலைவியினுடைய நினைப்பு ஏற்பட்டு காதல் நோய் வந்துடுச்சு. இப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏங்கய்யா நீங்கள் கந்த புராணம் சொல்லதுக்கு தானே வந்தீங்க, அதை விட்டுட்டு காதல் நோயெல்லாம் பற்றி பேசின்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் முதல்ல நினச்சேன்தான், எதுக்கு இதெல்லாம் சொல்லுவானே, இந்த மாதிரி அவர் இன்பத்தை நினைப்பிழகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னு நினச்சேன். இருந்துட்டு போகட்டுமே, எழுதியிருக்கிறாருல்ல, எழுதுன்னு சொல்லிவிடுவோம். அவன் பெற்ற இன்பம் நாமும் பெற்று போவோம். என்ன இப்போ கெட்டு போச்சு? சினிமான்னு வந்தால் காதல் சீன் வருது தானே, அந்த மாதிரி போர்க்களத்தில் இவர் காதல் சீன் வருது. இங்கே அதான் கொடுமை. எல்லாம் இங்கே நினச்சி பாருங்கள், அங்கே 109 பேர் முருகர் உக்காந்து கண்ணு முழிச்சு உக்காந்து கோயிலில் உட்காந்து கிடக்கிறாரு. திருமால் ஒரு கோயிலில் உட்காந்து கிடக்கிறாரு. பூதங்கள் எல்லாம் உட்காந்து கிடக்குதுவோ. எல்லாம் எதுக்கு உட்காந்து கிடக்குதுங்க? நாளைக்கு போர் சண்டை. இங்கே இன்னைக்கு நைட்டு தங்கின்னு வருது. இவருக்கு என்ன வருது? பொண்டாட்டி ஞாபகம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நாம் சீர்தூக்கி பார்த்தாலும், ஒரு காவியம் அப்படின்னா புராணம் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தலைவன் தலைவி காதல் இருக்கணும். இப்போ நாம் முருகப்பெருமானுடைய வரலாறை சொல்லின்னு வரும்பொழுது பிரிந்த தலைவனுடைய துன்பத்தையும் தலைவனை பிரிந்த தலைவனுடைய துன்பத்தையும் சொல்லிடான்னா நாம் முருகனை வச்சு சொல்ல முடியுமா? அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, கேரக்டரை மாற்றி இந்திரன்கிட்ட அந்த கொண்டாந்து அந்த கேரக்டர் மூலமாக இந்த செய்தியை சொல்லுகின்றார். இது ஒரு காவிய ஒழுக்கம்னு பேர். ஒரு ஆடவன் அப்படின்னா கல்யாணம் பண்ணும் பொழுதே கைப்பிடிக்கும் பொழுதே என்ன சொல்கிறாங்க, இவளை எந்த காரணம் கொண்டும் நீ கைவிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவனும் அக்னி சாட்சியாக தான் சொல்கிறான், நான் இவளை எந்த காரணம் கொண்டும்
கைவிட மாட்டேன்னு தான் சொல்கிறான். ஆனால் இந்திராணி கூட இல்லை, கை விட்டுட்டான். கை இவன் விட்டானா, கையிலேருந்து பிடிங்கின்னு போயிட்டான். இவனால் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அப்போது அந்த சக்தியற்று கிடக்கிறான். அந்த வேதனை ஒரு பக்கம் ததும்புது, அப்படியே உதடு வெடிக்குது, அழுகுறான். உன்னை என்னால் காப்பாற்ற முடியலையே இந்திராணி, உன்னை நான் என்னோட வச்சிருக்க முடியலையே இந்திராணி, நீ இப்படியெல்லாம் இன்பம் கொடுத்து. இந்த உலகத்திலேயே அதிகம் இன்பம் அனுபவிக்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன் தான். இந்திரன் மாதிரி இன்பம் அனுபவிக்கிறவன் எவனுமே கிடையாது. 14 உலகத்திலையும் சரி, இவனை மாதிரி இன்பம் அனுபவிக்கிறவன் எவனுமே கிடையாது. அப்போ நாம் இன்பம் அனுபவிக்கணும்னா யாரு கூப்பிட்டு கேட்கணும், டே இந்திரா நானும் கொஞ்சம் இன்பம் அனுபவிக்கண்டா, எனக்கு கொஞ்சம் அருள் புரியிடான்னா அவன் அருள் புரிவான். அவனை கும்பிடக்கூடாதான்னு கேட்டால் கும்பிட்டுக்கலாம். என்ன கிடக்குது, நமக்கு தலைவன் நம்முடைய முதலாளியாக இருந்தால் முதலாளிக்கு மட்டும்தான் வணக்கம் வைக்கணும்னு ஏன்னா சட்டங்குதான்னா, முதலாளிக்கு வணக்கம் வை, கும்பிடு போடு, கூழ கும்பிடு போடு, காலில் உந்து பேரல எல்லாம் பண்ணு. அதோட அவருக்கு மட்டும்தான் கும்பிடுவோன்றது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனை கூட கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது தானே. ஒருத்தர் மரியாதை கொடுத்தா நல்லது தானே. கூட பணி செய்கிறவங்கள கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது அந்த லாஜிக்கை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏன் இந்து கோயிலில் மட்டும் ஜாமி கிடக்குது, எங்கள் கோயிலுக்கு வாங்க ஒருத்தர் தான் உட்காந்துருப்பார், நாங்கள் கும்பிட்டா ஒருத்தர் மட்டும்தான் கும்பிடுவோம், நீங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு இதுக்கு ஒருத்த வாயை தூக்கி உடையானுவோம். அவனுங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கும்பிட்றது பரம்பொருள் தான், எங்களுக்கு பெருந்தெய்வம் பரம்பொருள் தான், பரம்பொருளை மட்டுமே கும்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எங்கள் அப்பனை நான் கும்பிட்றேன், நான் எங்கள் அப்பாவுக்கு தான் மரியாதை செய்வேன், அப்போ உங்கள் அம்மாவுக்கு மரியாதை செய்ய மாட்டியா? சரி கும்பிட்டு போ, எங்கள் அம்மாவை கும்பிட்றேன், சரி உங்கள் அம்மாவை கும்பிட்டுக்கா, அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனை விட்டுருவியா? ஏய் உங்கள் அப்பனுக்கு தானே நான் மரியாதை தருவேன், என் அண்ணன் தம்பி அவனாலும் விட்டுடுவியா நீ? நினச்சி பார்க்கணும். அப்போது நாம் வணங்குதல் என்பது தெய்வம் என்று, பெருந்தெய்வம் என்று வணங்கக்கூடிய பெருந்தெய்வம் சிவபெருமான் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய குறுந்தெய்வங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. என்னதான் நம்முடைய முதலாளி நமக்கு சம்பளம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, முதலாளியே உக்காந்து பணத்தை எண்ணி, முதலாளியே உக்காந்து நோட்டில் எழுதி, முதலாளியே நம்மகிட்ட கையெழுத்து வாங்கி, முதலாளியே நம்மகிட்ட கொடுக்குறாரா? இல்லை இல்லை. அவர் எழுதுறதுக்கு ஒரு கிளர்க் இருக்கிறாரு, பணம் எண்ணி போகிறதுக்கு ஒரு கேஷியர் இருக்கிறாரு. நாம் செஞ்ச உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீ எவ்வளோ உழைப்பு செஞ்சுன்னு ஒருத்தவன் கணக்கு எழுதினுக்கிறான், நீ எவ்வளோ லேட்டாக வந்த, எத்தனை நாள் லீவ் எடுத்துன்னு ஒருத்தவன் உட்காந்து எழுதினுக்கிறான். எல்லாம் செய்கிறாங்க தானே. அப்போ நான் முதலாளிக்கு மட்டும்தான் வணக்கம் தருவேன், என் முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறான் அவனுக்கு மட்டும்தான் கும்பிடுவேன்னா, முதலாளிக்காக உனக்காக எத்தனை பேர் வேலை செய்கிறான்? அவங்களெல்லாம் ஒரு வணக்கம் கொடுக்கறதுல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இல்லை, அதைத்தாண்டா இந்து சமயம் செய்யுது, வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் வணங்கக்கூடிய பெருந்தெய்வம் சிவபெருமான், நாங்கள் மரியாதை செலுத்தக்கூடிய தெய்வங்கள் குரு தெய்வங்கள். ஏன்னு கேட்டனா, இந்து சமயமானது யார் யாரெல்லாம் சின்ன சின்ன உதவி செய்தாலும் அவர்களையெல்லாம் நன்றியோடு பார்ப்பது நம்முடைய சமயம். இது நன்றி சமயம்னு பேர். எறும்பு முதல் மாடு கும்பிட்றான், ஒருத்தவன் பேசினான் இல்லை, மாடு கும்பிட்றவன், மாட்டெல்லாம் கும்பிட்றவன்லாம் இருக்குதா, நாடு எப்படி உருப்படணும்? பின்ன மாட்டை கும்பிட்றது கிடையாது. எதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறதோ அதையெல்லாம் வணங்குவது நம்முடைய மரபு. அது மாடு நமக்கு உதவி செய்தாலும் அதை வணங்குவோம், நாய் உதவி செஞ்சாலும் நாயை வணங்குவோம், பாம்பு உதவி செஞ்சால் பாம்பை வணங்குவோம், பள்ளி உதவி செஞ்சால் பள்ளியை வணங்குவோம்,
பன்னி உதவி செஞ்சால் பன்னியை வணங்குவோம். எது எதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றதோ அவற்றையெல்லாம் வணங்குவது, அவற்றுக்கெல்லாம் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அதை வணங்குவதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நன்றி செலுத்துவதுன்னு அர்த்தம். ஐயா, நான் வந்த கணக்கு, போன கணக்கு, லீவ் எடுத்த கணக்கெல்லாம் அழகாக எழுதியிருக்கிறீங்க ஐயா, உங்களுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். ஏன் அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு வணக்கம் சொன்னான்னா கெட்டு போச்சு. ஐயா, எனக்காக சிவபெருமானுடைய திருவருளால் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க ஐயா, கேஷியருக்கு ஒரு நன்றி சொன்னா கெட்டு போச்சு. ஐயா, சிவபெருமான் சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு பாடலாம் சொல்லி கொடுத்து கலையெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க ஐயா, சரஸ்வதிக்கு ஒரு நன்றி சொன்னா கெட்டு போச்சு. அதனால் குறுந்தெய்வங்களை நாம் நன்றியோடு வணங்குவது எந்த விதத்திலும் நமக்கு குற்றம் கிடையாது. அவைகளை குறுந்தெய்வமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. குறுந்தெய்வத்தை தூக்காந்து பரம்பொருளுக்கு சமமாக வச்சுருவான். அங்கே தான் தப்பு நடக்குது. அங்கே மட்டும் அது கூடாது. பரம்பொருள் தான், குறுந்தெய்வம் தான். ஆனால் குறுந்தெய்வம் நமக்கு தேவையானதெல்லாம் வாரி வாரி கிடாசும். எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு நுங்கு வேணும் அப்படின்னா, அதெல்லாம் என்னால் இப்போ தர முடியாது, கம்முன்னு இரு அப்படின்னு ஆய கட்டுருவார். ஆனால் எங்கள் வீட்டு வேலை செய்கிறவன்கிட்ட போயிட்டு எனக்கு நுங்கு வேணும்னா என்ன சொல்லுவான், டேய் இறா தெரியும் கொலையே இறக்குறேன்டான்னு சொல்லிட்டு 10 கொலை கொண்டாந்து இறக்கி வச்சு வெட்டி தருவான். நான் சொல்லுவேன், ஏன்பா அவன்கிட்ட கேட்டு ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவன்கிட்ட போய் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன், எட்டாவது கொடுக்குறான் பாரு மாட்டோம். இதுதான் குறுந்தெய்வங்கள். ஐயனார்கிட்ட போயிட்டு நான் ஐயா நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, நீ தாண்டா உதவி செய்யணும்னா ஐயனார் ஓடி அந்த தாறுமாறாக உதவி செய்வான். அந்த இடத்துல நாம் மனம் பிறண்டிடக்கூடாது. ஐயனாரை போய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, பரம்பொருள்னு நினச்சிடக்கூடாது. மதுரை வீரனை போய் பரம்பொருள்னு நினச்சிடக்கூடாது. மதுரை வீரன் நமக்கு தேவையானதெல்லாம் செய்வான். ஏனென்றால் நாம் சிவபரம்பொருளின் பிள்ளைகள். எங்கள் வீட்டு வேலைக்காரன் நான் கேட்ட உடனே பணம் நுங்கு கொலையாக கொண்டாந்து வெட்டியாந்து கொடுக்குறேன்னா காரணம் என்ன, நான் எங்கள் அப்பனுக்கு போவேன், எங்கள் அப்பா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால் நாம் கேட்ட உடனே கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் குறுந்தெய்வங்கள். நாம் சிவபெருமானை வணங்கிட்டு குறுந்தெய்வத்தை போய் வணங்கணும் அப்படின்னா குறுந்தெய்வம் என்ன பண்ணும், இவன் சிவனை கும்பிட்றவன், இவன் நம்மகிட்ட ஒன்று கேட்குறான், உடனே கொடுத்துருவான். புரியுதுங்களா? அதனால தான் காராமணி குப்பத்துக்கு வந்து எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் உடனே திருவருள் கிடைக்குதுயா. ஏன்? அதில் ஒரு சூட்சமங்குது. இந்த கோயிலை அமைச்சாங்க பாரு யாரோ ஒருத்தவங்க, கரெக்டாக கொண்டு வந்து கோயிலில் இறங்கணும்னு வாசி இப்படி இறங்கின உடனே யாரை கும்பிட்றதுக்கு வச்சிட்டாங்க, ஏகாம்பரேஸ்வரரை கும்பிட்றதுக்கு வச்சிட்டாங்க. முதல்ல நாம் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், சரி வந்தோம் அந்த சாமி அப்படி ஒரு சுற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாம்பரேஸ்வரரை சுற்றிட்டு அவரை கும்பிட்டு அப்படி வந்து கும்பிட்டோம்னா சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், இவர் ஏகாம்பரேஸ்வரரை கும்பிட்டு வந்துக்கிறார், அதனால் நாம் இவருக்கு என்ன பண்ணணும், அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்சிடுறாங்க. அதனால தான் காராமணி குப்பத்துக்கு வந்தால் சாமியை கும்பிட்டா நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு காரணம் நாம் சிவபெருமானை வணங்கிட்டு மற்ற தெய்வத்தை எல்லாம் வணங்கும் பொழுது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் நமக்கு அருளை வாரி வாரி தரும். இதுதான். இப்போ இந்திரன்கிட்ட வருவோம். ஏன்னா நாம் எதுக்காக ஆரம்பித்து குறுந்தெய்வத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்திரனும் ஒரு குறுந்தெய்வம் தான், அதை நாம் உணர்ந்துக்கணும். அவன் விஷயத்தில் அவன் நல்லவனோ கெட்டவனோ நமக்கு என்னங்க கிடக்குது? நிறைய பேர் அதில் தான் போய் மாட்டிக்கிறாங்க. அவன் வந்து தண்ணி அடிக்கிறவன், அவன் போய் கேட்குற நீ அவன்கிட்ட கூடாத எதுவும் பேசாத, அவன் நல்லது சொல்லான்னு கேட்கவே கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அவனே ஒழுக்கம் கிடையாது, அவன் சொல்கிறது நீ கேட்குறான்றாங்க. இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவரவர்களுடைய சுய விருப்பு வெறுப்பு ஒன்று இருக்கிறது. அது அவன் இஷ்டம். அது அவனுடைய சொந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது,
தலையிடக்கூடாது. அவன் பொது விஷயத்தில் சரியாகிறானான்னு பார்க்கணும். அவன் யார் பொண்ணையாவது இடித்து கையை பிடிச்சிக்கிட்டானா, யார்கிட்டையாவது சண்டை போனானா, அவனுக்கு உடம்பு முடியலன்னு தண்ணி அடிக்கிறான், அவனுக்கு உடம்பு முடியலன்னு சிகரெட் பிடிக்கிறான், அவனுக்கு உடம்பு முடியலன்னு படுத்து தூங்குறான். இது அவனுடைய இண்டிவிஜுவல். இதில் நாம் என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. அதை வச்சு நாம் அவனை முடிவு பண்ணக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவன் ஊருக்கு ஒன்றுனா, ஒரு ஊரில் ஒரு வீட்டில் தீ பற்றிச்சுன்னா அவன் முன்னாடி வந்து நிற்பான். அவன் ஒரே ஆளாக நின்று அந்த வீட்டை அவிப்பான். நம்மளால் முடியாது. அதை போல தான் இன்றைக்கும் நிறைய அறிஞர்கள் தங்களுடைய சுய கட்டுப்பாடு இல்லாமல் தனக்குத்தானே சில கெட்ட செயல்களை செய்தாலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஊருக்கு நல்லதை செய்கிறாங்க. நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவன் ஊருக்கு செய்யக்கூடிய நல்ல செயலில் அவன் ஏதாவது தப்பு செய்கிறானான்னு பார்க்கணும். அவன் நல்லது செய்கிறானா அதை மட்டும் எடுத்துக்கின்னு அவனை நாம் வாழ்த்துறது தப்பு கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான்? நான் ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அப்படியே அமைச்சு சுட்டு வச்சிடறான். அவனை போய் நாம் நல்லவன் சொல்லிட்டு திரிஞ்சு நிற்கிறோம். அதான் அங்கே அவனை போய் நல்லவன் சொல்லி நிற்கிறோம். அதனால் இந்திரன் போகத்திலே உயர்ந்தவன். இன்பம் அனுபவிக்கிறதுல அவனை மாதிரி யாருமே கிடையாது. அவர் எப்பவுமே இன்பம் அனுபவிச்சுனே இருக்கணும். இப்போது அந்த நகையை பார்த்த உடனே பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு, அவனுக்கு மனைவி ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே வெறுத்து போய் கிடக்குறான். எப்படி இருந்தோம் நாம்? இப்படி ஆயிட்டோம். அதுக்கு உதாரணம் சொல்கிறார் கச்சியப்பர். காஞ்சி போன அசோக மரம் மேலே பார்த்தா பசுமையாக இருக்குது. மேலே பசுமையாக இருக்கிறதுனா மரம் பூரா பசுமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கீழே வந்தோம்னா காஞ்சி போய் பாலமாக வெடிச்சு போய் கிடக்கு. மேலே தளிர் இருக்கக்கூடிய அழகுக்கு அடியில் அழகு இல்லை, பாலமாக வெடிச்சு போய் கிடக்கு. அந்த மாதிரி மேலே தளிர் மாதிரி இருந்த அந்த இந்திரன் இன்னைக்கு அடி மரம் பாலமாக வெடிச்சு போன மாதிரி மனசெல்லாம் இடிஞ்சு ஒடிஞ்சி போய் அப்படியே வெக்ஸாகி போய் உக்காந்துன்னு ஃப்ளாஷ்பேக்கில் அப்படின்னு நினைக்கிறான். எப்படி இருந்தோம் நான் இந்திராணி அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பாவை போல் எழுது பாவை போல் படம் வரைகிறோம். படம் வரைஞ்சோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய கண் என்ன பண்ணும்? எங்கேயே பார்க்கும். கொஞ்சம் திரும்பி பாருன்னா அந்த கண் திரும்பி பார்க்குமா? பார்க்காது. ஏன்னா வரைஞ்ச படம் எங்கே பார்க்குதோ அங்கே தான் பார்த்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்திரன் அந்த பொன் நகை முடிப்பை பார்த்தவன் ஒரு பாவை போல, ஒரு ஓவியத்தை போல அப்படியே பார்த்துன்னுக்குறான். எத்தனை வருஷம் ஆகுது, என்னன்னா குடும்பம்லாம் நீ அனுபவிச்சே, எதையுமே என்னால் உன்னை மீட்டு கொண்டாட முடியல இந்திராணி அப்படின்னு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் பாவை போல இருந்தான். சில மாதிரி அப்படியே நின்று சிந்திச்சுன்னு இருக்கிறான். எப்படியெல்லாம் அழகாக அவனுடைய அந்த உணர்வை, அவனுடைய இயலாமை உணர்வு, அவனுடைய வருத்தத்தை அழகாக இந்த பாட்டில் கொண்டு வர்றார். அணங்குற்றென்னவே பேய் பிடிச்சவனை மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். ஏய் இந்திரா ஏன் தர்றா? ஏன் தர்றா? எங்கடா எங்கிறேன் நான்? அந்த மாதிரி சிந்தனை பூரா இந்திராணிகிட்ட இருக்குது. அணங்கு உற்றனா பேய் பிடிச்சவன் ஏதோ அந்த சிந்தனையிலே கிடக்குறான். இந்திரானுடைய பல்லு, இந்த பல்லு ஓமையும் இப்பத்திய கவிஞர்களெல்லாம் சொல்லாத ஓமை. நாம் பெண்களுடைய பல்லு, அழகான பல்லுக்கு நாம் எதை உதாரணமாக சொல்லுவோம்? அரிசி மாதிரி பல்லு இருக்குதுன்னு சொல்லுவோம். வேற எதை மாதிரி சொல்லுவோம்? முத்து மாதிரி பல்லு இருக்குதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், மயில் இறகுனுடைய பின்பகுதி இருக்கு இல்லையா, வெள்ளையா, அந்த மாதிரி மயில் இறகுனுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய பல்லு இந்திராணி பல். அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு பல்லு சின்னதாக கூசாக நீட்டாக இருக்கும். இந்திராணி பல்லு தனித்தனியாக அழகாக மயில் இறகு மாதிரி இருக்கான். மயில் இறகு மாதிரி மயில் இறகு அடியினுடைய அழகை போல இந்திராணியுடைய பல்லு அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அதுதான்
இந்த நகையை எடுத்து போட்டுக்கலான்னு பார்த்தானா அவனுக்கு போடுறதுக்கு மனசு வரல. அம்மா இந்திராணி, நீ இல்லாமல் இந்த நகையை நான் என்ன பண்ண முடியும்? நீ பக்கத்தில் இருந்தால் உனக்கு அந்த அணிகலனை எல்லாம் அணிவிச்சுட்டு நானும் அணிஞ்சிக்குவேன். நீ இல்லை, நான் என்ன பண்ணுறது? இப்போ தான் சாமி அப்படியே பக்கத்தில் நின்று பார்க்குறான். நிறைய பேர் இவனையே பார்த்துன்னுக்குறான். சினிமாவில் காட்டுவான் இல்லையா, அவன் காதலி நினப்பில் யாரையோ ஒருத்தனை கட்டி பிடிச்சின்னு இருப்பான். ஊரே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். அவனை உழுக்குனா தான் திரும்பி எழுச்சி பார்த்தா தான் தெரியும் ஊரே அவனை வேடிக்கை பார்த்துன்னு. அந்த மாதிரி இப்படி திரும்பி பார்த்தா தேவலோகம் அவனுடைய சேவகர்களெல்லாம் அப்படியே சுற்றி அவனே வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க. அவர் இப்போ தான் சுய நினைவுக்கு வர்றார். இதை எடுத்துன்னு போய் வழக்கமாக நாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி இதை பாதுகாப்பாக வைங்கடான்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையாள்கிட்ட இந்த பொன் முடிப்புகளை மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வைங்க, இதை பார்த்தா எனக்கு துக்கமாக வருது, அதனால் இதை எடுத்துன்னு போய் வைங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அவங்களும் எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. அந்த வன தேவதையை பார்த்து, அம்மா இத்தனை ஆண்டு காலம் நான் சொன்னேன்றதுக்காக இதை வாங்கி பாதுகாப்பாக வச்சிருந்து என்கிட்டயே மறுபடியும் கொண்டாந்து கொடுத்த பாரு, அதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வாங்குறவர்களும் வருவாங்க. ஐயா சாமி ரொம்ப கஷ்டமாகுது, கொஞ்சம் குழு அதை வாங்கின உடனே அதை கொடுத்து அவன் வாங்கின பாரு அதை மறந்துடுவான். மறந்துட்டு அன்னைக்கு அவனுக்கு என்னென்ன சூழ்நிலை வருதோ அதை பெருசாக தெரியும், அதை வாங்கினதை விட்டுருவாங்க. நாம் எப்பயாவது கேட்டால் தரேன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் சென்று ஏன்பா கொடுத்தனே என்னாச்சு? நான் தான் தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? ஒரு 5 வருஷம் சென்று ஏன்பா கொடுத்தனே என்னாச்சு? நான் தான் தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? கொடுக்காமலா விட்டுரு போகிறேன். 10 வருஷம் சென்று போய் கேட்டேன், நான் தான் தரேன்னு சொன்னேனே ஐயா, நான் என்ன கொடுக்காமலா விட்டுரு போகிறேன்? இவன் செத்து சுடுகாடி போனாலும் அவன் என்ன சொல்ல மாட்டான், தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டான். நான் தான் தரேன்னு சொன்னேன்ல. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் வனதேவதை இவன் மறந்துட்டான் கொடுத்ததை. இங்கே இதான் பிரச்சனை, இவன் கொடுத்ததை மறந்துட்டான், ஆனால் வாங்கி வச்சது மறக்கலை. அது ஓடியாந்து என்ன பண்ணுது, சரியான நேரத்தில் இதை கொண்டாந்து கொடுத்த பாரும்மா, நான் கூட மறந்துட்டேம்மா. நிறைய இடத்துல அப்படி தான், நான் மாண்டு கொடுத்துட்டு நான் மாண்டு விட்டுருவேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் 500 ரூபா கொண்டாந்து கொடுப்பாரு. என்ன விஷயம் கேட்பான், என்ன கொடுத்தீங்க, என்ன விஷயம், என்னன்னு தெரியல அவனுக்கு, தெரியல என்ன விஷயம்னு சொல்லுவான். 2 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன், இல்லை நான் அவங்ககிட்ட வாங்கினேன்ல அதான். அப்போ நான் கொடுக்கலாம் மறந்துடுவீங்களா? நான் மறந்துட்டேன்னா இன்னைக்கு கொடுத்த ஏற்பாடு தான் எனக்கே ஞாபகம் வரும். அந்த மாதிரி வனதேவதை கொடுத்த ஏற்பாடு தான் இவனுக்கே ஞாபகம் வருது. இவ்வளோ நகையை வாங்கிட்டேன் நான் கொடுத்து வச்சிருந்தேன் நான். அந்த மாதிரி இது கொண்டாந்து கொடுத்ததுனால அந்த வனதேவதைக்கு அவர் ஒன்று நன்றி சொல்லிட்டு, அம்மா ரொம்ப நன்றி, நீ இனிமேல்ட்டு போய் உன் வேலையை பாரு, அதே விட்டண்டா சாமி, இனிமேல்ட்டு இது காவு காக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. இந்த அளவில் நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து 6 எழுத்து மந்திரத்தை 6 முறை சொல்லி நாம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம். போற்றுவோம் நமச்சிவாய். ஓம் சரவண பவா, ஓம் சரவண